மடி நண்பன் ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு பெண்கள், குறிப்பா பெண்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க தற்கொலை ஸ்டாலின். ஓட்டுக்கு காசு கொடுக்க வேலை பார்த்துட்டு இருக்கான், சத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ வந்துட்டு இப்ப 5000 காசு கொடுக்கணும், 3000 பிளஸ் வந்துட்டு 2000 கோடை காலத்துல கொடுக்குறான். சரி ஓகே, போன வருஷம் எங்க போனீங்க? அதுக்கு முந்தின வருஷம் எங்க போனீங்க? அதுக்கு முந்தின வருஷம் எங்க போனீங்க? இப்ப மட்டும் ஓட்டு கொடுக்கணும்னு சொன்னா எங்காடா? யாரா ஏமாத்துறா நீ? இவ்வளவு தெளிவா நினைச்சிட்டு இருக்கியா? தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் வந்து உன்னை வந்துட்டு லைக் ஒன்னே மாதிரியே மடையாளம் பண்ணிச்சிட்டு இருக்கியா? டே எல்லாம் திருந்தி பழகலாச்சுடா, எல்லாம் திருந்தி பழகலாச்சு. அதை விட்டுட்டு நான் ஒண்ணு கேக்குறேன். சரி, இதுல வந்துட்டு தகுதி உள்ளவங்க தான் கொடுப்பாங்களா? அது என்னடா தகுதி? என்ன தகுதி? பெண் ஒன்ன வந்து சிஎம் சீட்ல உட்கார வைக்கும் போது ஒன்ன தகுதி பார்த்தா உட்கார வச்சாங்க, இல்ல தகுதி பார்த்தா ஒன்னு உட்கார வச்சாங்க சிஎம் சீட்ல. இப்ப வந்துட்டு நீ வந்துட்டு தகுதி பார்த்தா பெண்கள் கொடுப்பேன்னு சொன்னா என்னடா நியாயம் இது? என்ன நியாயம்? இதுலயே விளங்குதா? இதுலயே விளங்குதா இவ்வளவு பெரிய ஒரு ரேசிஸ்ட் விளங்குதா? அவங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், ரேசிஸ்ட் இஸ் a bloody racist. ரைட்டா? தகுதி பார்த்தா கொடுப்பேன்னு சொன்னா என்னடா நியாயம்? உனக்கு அவங்களோட காசை கொள்ளடிச்சு போட்டு அவங்களோட காசு, இதுக்கெல்லாமே உங்களோட காசு. நான் இந்த காசை வந்துட்டு வேங்க வேணாம், எடுக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை. நான் அந்த வேங்க, இது எல்லாமே உங்க காசு தான், இது எல்லாமே உங்க காசு தான். ஆனா இப்ப உனக்கு தரேன்னா சிந்திங்க ஓட்டுக்கு. இப்ப கொடுப்பான். சரி, நான் ஒரு சின்ன ஒரு எஸ்டிமேட் தரேன், அது கால்குலேட் பண்ணி பாருங்க, சரியா தான் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் படி, 5 வருஷத்துக்கு 5 லட்சம். 5 லட்சம் கேளுங்க அவன்கிட்ட, நீங்க 5 லட்சம் கேளுங்க. பிகாஸ் அது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, உங்க உயிர் இழக்கணும், உங்க பிள்ளையோட மானத்தை இழக்கணும், இல்லைச்சா? நீங்க அடி வாங்கணும், மிதி வாங்கணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க அடிமை மாதிரி இருக்கணும். நீங்க அடிமை மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கணும். இருக்க போறீங்களா? இருக்குன்னு சொன்னா 5 லட்சம் கேளுங்க அவன்கிட்ட. அட்லீஸ்ட் அந்த 5 லட்சம் இருந்தா நீங்க உங்க ராஜ்ய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நிம்மதியா சந்தோஷமா போயிருக்கலாம், இல்ல நாடு விட்டு எங்கேயாச்சும் போயிடலாம், நிம்மதியா உங்க உயிர் மிச்சம் இருக்கும் கையில. ஆனா இவன் ஒரு மயிறு கூட பார்க்க மாட்டாங்க. இவன் இந்த 5000 இல்ல 5000 10,000 ரூபாய் சொல்லவே தெரியல. ஆனா வந்து காசை கொடுத்து ஓட்டு வாங்குறது மட்டும் தான் இதெல்லாம். இது சுத்தி இருக்கிற நியூஸ் சேனல்லாம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பேர் காசை கொடுத்து வச்சு குரவகாசம் போட விட்டு பைத்தியக்காரா. டேய், உன்னை வந்து நம்பிட்டா இருக்கல, நீ இன்னும் நம்பிட்டு தான் இருக்க இல்லையா? மக்களை நீயா சொல்றேன், சிந்திங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க காசுக்கு நீங்க ஓட்டு வாங்குறீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை அடுத்த 5 வருஷத்துக்கு அடமானம் வைக்கிறதா அர்த்தம். காசை வேண்டுங்க, காசை வேண்டுங்க, அது உங்க காசு தான், எவ்வளவு தானே வாண்டிக்கோங்க. ஓட்டை வந்து மத்த உங்களுக்கு நீங்க எதுக்கு விரும்புறீங்களோ அதுக்கு போடுங்க.